அன்புள்ள மகர ராசி அன்பர்களே வணக்கம். வைகாசி மாத ராசி பலன்கள். மகர ராசி அன்பர்களுக்கு 2ஆம் இடமாகிய தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் ராகு, 3இல் சனி, 4இல் செவ்வாய், 5இல் சூரியன், புதன், சுக்கிரன், 6ஆம் இடத்தில் குரு, அஷ்டமத்தில் கேது இருக்கிறார். கை பணத்தை எண்ணி எண்ணி செலவு செய்தல் வேண்டும். குரு 6லே இருப்பதால் கையில் பணம் தங்காது. ஆகவே பண விஷயத்தில் கவனமாக இருங்கள். திருமண வயதில் பெண் குழந்தையோ இல்லது ஆண் குழந்தையோ இருந்தால் வரன்கள் அமைவதில் தடைகள், தாமதங்கள் உண்டாகலாம். இல்லாவிட்டால் சிலர் தவறான வரனை நிச்சயிக்கக்கூடும். மிக மிக கவனம் தேவை. வெளிநாடு செல்ல ஆசைப்படும் அன்பர்கள் இடைத்தரகர்களிடம் பணம் கொடுத்து ஏமாற வேண்டாம். 2ஆம் இடமாகிய தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் ராகு இருக்கிறார். கணவருடன் பேசும்போது வார்த்தைகளை அளந்து பேசுதல் வேண்டும். அதிக கோபம் கொள்ளுதல் கூடாது. வாக்குவாதம் செய்தல் கூடாது. குடும்பத்தில் 3ஆம் நபர்களின் தலையீடுகளை தவிர்த்தல் வேண்டும். உத்தியோகத்தை பொறுத்தவரை தங்களுக்கு அன்றாட பணிகளில் கவனமாக இருத்தல் வேண்டும். உயர் அதிகாரிகளுடன் எக்காரணத்தை கொண்டும் வாக்குவாதம் செய்தல் கூடாது. உழைப்பு அதிகமாக இருக்கும். பிறர் வேலைகளையும் தாங்கள் சேர்த்து செய்ய வேண்டியிருக்கும். தொழில் வியாபாரத்தில் கவனம் தேவை. இல்லாவிட்டால் நஷ்டம் வரும். சரக்குகளின் விலையை முன்கூட்டியே நிர்ணயம் செய்வது நல்லது. கலைத்துறையை பொறுத்தவரை இருக்கின்ற வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கைப்பணத்தை எண்ணி எண்ணி செலவு செய்தல் வேண்டும். புது பல வாய்ப்புகள் கிடைப்பது கடினம். சினிமா நடிகர் நடிகைகளுக்கு புகழுக்கு களங்கம் உண்டாகும். பார்த்து பழகுதல் வேண்டும். அரசியல் துறை பொறுத்தவரை கவனமாக இருங்கள். கட்சிக்குள் நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி அனைத்தும் தடங்களாகி கிடைக்கும். தங்களை பற்றி வீண் வதந்திகள் பரவும். மாணவர்கள் நன்றாக படிப்பர். நல்ல மதிப்பெண்களை பெறுவர். போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டு வெற்றி பெறுவர். விவசாயத்தை பொறுத்தவரை நன்றாக இருக்கிறது. விவசாயத்தில் பயிர்கள் செழிக்கும். மகசூல் அதிகரிக்கும். வருமானம் பெருகும். கால்நடைகள் அபிவிருத்தி அடையும். ஆக பண விஷயத்தில் கவனமாக இருங்கள். உத்தியோகத்தில் கவனமாக இருங்கள். தொழில் துறையில் கவனமாக இருங்கள். தினமும் பகவத்கீதை சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யுங்கள். ஹரே கிருஷ்ணா என்ற மந்திரத்தை 108 முறை சொல்லுங்கள். வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.